நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் சற்று குறைந்துள்ளதால் ஜங்ஷன் ரயில்வே நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் தண்ணீர் வடிய தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், வணக்கம். தற்பொழுது இந்த ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலையினுடைய நிலவரம் என்னவாக இருக்கின்றன? தற்போது பொறுத்தவரையில் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். பார்த்தோமானால் நெல்லையில் தொடர்ந்து 2 நாளாக பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதைத் தொடர்ந்து தாழ்வான பகுதி மற்றும் முக்கியமான ஜங்ஷன் டவுன் பகுதிகளில் மழை தண்ணீரானது தேங்கி அதுபோக ஆற்று வெள்ளம் போல் கரையிழந்து ஓடுகிற காட்சியை நம்ம காண முடியும். இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இந்த ஜங்ஷன் பகுதியில் இடுப்பளவிற்கான தண்ணியானது தேங்கியிருந்தது. இதைத் தொடர்ந்து இப்பொழுது தண்ணியானது குறைந்தபட்சமாக பார்க்க முடியும். இப்போது முட்டளவிற்கான தண்ணி கால அளவுக்கு தான் தண்ணி இருக்கிறது. இருந்தாலும் இந்த இடத்துல நிறைய முக்கியமான சாலைகளாக இருக்கக்கூடிய இந்த சாலை, இது ஜங்ஷனுக்கு ரயில்வே நிலையத்துக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையான இதைத் தொடர்ந்து பக்கத்திலேயே பேருந்து நிலையம் வர இருக்கிறது, பெரியார் பேருந்து நிலையம். இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இந்த இடத்துல படகு மூலமாக மீட்பு பணியில் நிறைய பேர் ஈடுபட்டு வந்தன. இதைத் தொடர்ந்து இந்த இடத்துல அதிகமான கடைகள், முக்கியமான கடைகள், சாப்பாடு உணவகங்கள் எல்லாமே இருக்கக்கூடியது. இதில் கடைகள்லாம் உள்ள தண்ணி சென்று இருக்கிறது. அந்த தண்ணியானது இப்போது வெளியே இருக்கக்கூடிய காட்சிகளும் நம்மளால் காண முடியும். இதைத் தொடர்ந்து இந்த இடத்துல நேற்றைய தினம் யாருமே சாலை வழியாக நடந்து செல்லக்கூட முடியாத அளவிற்கு இந்த இடத்துல தண்ணியானது இப்போ குறைந்து காணப்படுகிறது. இப்பொழுது நம்மளோட இந்த ஜங்ஷன் பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி தண்ணி நேற்று இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ காண்டு தண்ணி இருக்குது? கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 2 ஆள் உயரத்துக்கு தண்ணி போச்சு. இப்போ தான் தண்ணி இவ்வளோ தூரம் வத்திருக்கு. இங்கே வரலாறு சிறப்பு மிக்க மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை அந்த மக்கள் சந்திச்சிருக்காங்க. 1963க்கு அப்புறம் இந்த வெள்ளம் வந்திருக்கு. 92 நவம்பரில் வந்த வெள்ளத்தை விட இது 3 மடங்கு அதிகம். இங்கே ஜங்ஷன் மையப்பகுதியிலேருந்து அனைத்து ஊர்களுக்கு போகக்கூடிய சாலைகளும் துண்டித்து விட்டன. மிகவும் சிறப்பு வாய்ந்த அல்வா கடைகளான லட்சுமி விலாஸ், சாந்தி ஸ்வீட்ஸ்களிலும் தண்ணீர் புகுந்து விட்டது. பாரதி ஹோட்டல், பாரதி மெடிக்கல் எல்லாம் தண்ணி புகுந்து விட்டது. எந்த மக்களும் எந்த ஒரு அத்தியாவசிய உணவுகளும் அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் மிகவும் சிக்கி தவித்தனர். நேற்று மட்டும் முடிந்த அளவு மக்கள் உதவி செய்து வந்தனர். ஆனாலும் இந்த வெள்ளம் இன்றும் வடிந்த பாடு இல்லை. நேற்றைய தினம் உங்களுக்கு பால், இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் சாப்பாடு எல்லாம் கிடைச்சதா? அது எப்படி இருந்தது? எந்த விதமான அத்தியாவசிய பொருள் கிடைக்காமல் ஒரு தீவு போல் துண்டித்து தனிமையாக இருந்தோம். எந்த உதவியும் கிடைக்காமலே இருந்தோம். ஆனால் போட்டு வசதி மட்டும் செய்து தாழ்வான பகுதியில் உள்ளவர்களை ஏற்றி கரை பகுதிக்கு கொண்டு எடுத்தனர். இப்போ பார்த்தோன்னா தெரியும், நேற்றைய தினம் பால், அத்தியாவசிய உணவு கூட கிடைக்காத இதில் இந்த இடத்துல உள்ள மக்கள் அனைவருமே கஷ்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். நேற்றைய தினம் போட் மூலமாக இந்த இடத்துல உள்ள மக்கள் எல்லாரையுமே ரெஸ்கியூ பண்ணி மற்ற பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி மோகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.